நமச்சிவாய, வாழ்க வளமுடன். எண்ணெய் தேய்த்து குளிப்பது அவசியமா என்று பலரும் மருத்துவரை கேட்கிறார்கள். இதில் மருத்துவ ரீதியிலான குணமும் உண்டு, நமது பழக்க வழக்கமும் உண்டு. நமது பெரியோர்கள் காலம் காலமாக எண்ணெய் தேய்த்து குளிக்கும் வழக்கம் வைத்திருக்கிறார்கள். ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையோ சனிக்கிழமையோ வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று வைத்திருந்தார்கள். நல்லெண்ணெய் தேய்த்து கொண்டு சீக்காய் வைத்து அந்த தலையை அவர்கள் அலசுவார்கள். பெண்கள் வெள்ளிக்கிழமை என்று எண்ணெய் தேய்த்து குளிப்பார்கள். அவர்களும் சீக்காய் பவுடர் போட்டு தான் தலையை அலசுவார்கள். எதற்காக இத்தகைய எண்ணெய் குளியல் வேண்டும் என்று தற்போது பலரும் அதை கைவிட்டு விட்டார்கள். ஆனால் உஷ்ணத்தை தணிக்கும் சக்தி எண்ணெய் குளியலுக்கு இருக்கிறது. நல்லெண்ணெயில் மகாலட்சுமி சிறந்து திகழ்கிறாள். நீராட பயன்படுத்துகிற வெந்நீரில் கங்காதேவி வாசம் செய்கிறாள். இந்த விஷயங்களை சாஸ்திரங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன. ஜலே கங்கா தைலே லக்ஷ்மி என்று வருகிறது. அதனால்தான் தீபாவளி நாளில் கங்கா ஸ்நானம் ஆச்சா என்று ஒருவரை ஒருவர் அண்டை வீட்டாரிடமோ உறவினரிடமோ விசாரித்துக் கொள்கிறோம். எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் உடலில் இருக்கிற மாசு நீங்குகிறது. உள்ளத்து மாசுகளையும் களைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். இதனை சமஸ்கிருதத்தில் தோஷ அபநயனம் என்பார்கள், தோஷ நிவர்த்தி என்பார்கள். அதாவது குறைகளை நீக்குவது என்று பொருள். தீய குணங்களை தள்ளி நற்குணங்களை ஏற்றுக்கொள்வதை மனதில் கொண்டு புத்தாடை உடுத்த வேண்டும் என்கின்றன ஞான நூல்கள். நற்குணங்களை வளர்க்க அன்பாக பேச வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும், பிறர் மீது இரக்கம் காட்ட வேண்டும், உதவி செய்ய வேண்டும், இன்சொல் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் நற்குணங்களை நாம் வளர்த்து கொள்வதற்கு இதன் மூலம் நாம் சங்கல்பம் செய்கிறோம். இதன் மூலம் நாம் உறுதியாக இருப்போம் என்று நாம் உறுதி பூண்கிறோம். எனவே இத்தகைய எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மிகவும் அத்தியாவசியமானது. உடல் ஆரோக்கியத்திற்கும் மன உற்சாகத்திற்கும் நல்லது. சாஸ்திர நூல்கள் இதை வலியுறுத்துகின்றன. நமது மூதாதையர்கள் இதை வலியுறுத்தி இந்த பழக்கத்தை குழந்தைகளே நமக்கு ஏற்படுத்தியிருந்தார்கள். ஒவ்வொரு இந்துவும் இதை மனதில் கொண்டு இந்த பழக்கத்தை தொடர வேண்டும், உடல்நலம் பெற்று வாழ வேண்டும். இதற்காகத்தான் நாம் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்று சாஸ்திர நூல்கள் சொல்லுகின்றன. வாழ்க வளமுடன். நமச்சிவாய.